நம்ம நாட்டு பெண்கள் தாலிங்கிறது எவ்வளவு பெரிய சென்டிமெண்டா நினைக்கிறாங்களோ அதை விட குங்குமம் எல்லாம் பொட்டு வைக்கிறத சென்டிமெண்டா நினைப்பாங்க. எல்லா பெண்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பொட்டு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வச்சு விடுவாங்க. அது ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் பெண்கள் நெத்தியில பொட்டு வைக்கிறாங்கன்னு தெரியுமா? வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 புருவத்துக்கு நடுவில் இருக்க பிளேஸ நெத்தி பொட்டுன்னு சொல்றோம். மருத்துவர்களோட ஆராய்ச்சிப்படி பெண்களோட நெற்றியில தான் அவங்க நினைவாற்றல் திறனும் சிந்தனை திறனும் இருக்கான். இது யோகா கலையில அக்ன சக்கரம்னு சொல்றாங்க. பெண்களோட நெத்தி பொட்டுல தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்ற மின்காந்த அலைகள் இருக்கு. அது மனித உடலோட சக்தியை வெளிப்படுத்துது. அதுலயும் முக்கியமா பெண்களோட முன்னெற்றி மற்றும் பின்னெற்றி ரெண்டுமே மின்காந்த அலைகளை வெளிக்காட்டுறதுல முக்கியமானது. அதனாலதான் நம்ம சோகமா இருக்கிறப்போ இல்லைன்னா டென்ஷனா இருக்கிறப்போ தலைவலி அதிகமாவதை உணர்ந்திருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம உடலோட சக்தியெல்லாம் வெளியேறி வீரியாவதை தடுக்குது. எனவே நெற்றி திலகம் நம்மள கடவுளோட ஆசீர்வாதத்துல வாழ வைக்குது. குங்குமத்தை மோதிர விரலை யூஸ் பண்ணி தான் நெத்தியில வைக்கணும். பெண்கள் அவங்களோட நெத்தி வகட்டுல மாங்கல்யத்துல நெத்தியிலும் பொட்டு வைக்கிறாங்க. இந்த 3 பிளேஸ்லயும் லட்சுமி குடியிருப்பதா ஐதீகம். இதனாலதான் பெண்கள் வெறும் நெற்றியா இருக்கக்கூடாதுன்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.